ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். நம்ம ஊரில் பல வருஷமாக ஒரு பொதுவான பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்கு. வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க தான் பெரிய ஸ்கூல்லலாம் படித்து சாதிக்க முடியும், அரசு பள்ளிகளில் படிக்கிற பிள்ளைங்கள்லாம் மார்க்லாம் வாங்க முடியாது, அவங்களால பெரிய இடத்துக்குலாம் வர முடியாது அப்படின்னு ஒரு தவறான பேச்சு இங்கே ஓடிட்டுருக்கு. ஆனால் அந்த பேச்செல்லாம் அப்படியே சுக்குநூறாக உடச்சி நாங்கள் நினச்சா சரித்திரமே படைப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம சென்னை அரசு பள்ளி மாணவர்கள் இன்றைக்கி நிரூபித்து காட்டியிருக்காங்க. நேற்று சென்னையில் ரிப்பன் கட்டட வளாகத்தில் இருக்கிற அம்மா மாளிகை அந்த கூட்டரங்கமே அதிர்ற அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான விழா நடந்திருக்கு. அது வெறும் பாராட்டு விழா மட்டும் இல்லைப்பா, வறுமையையும் தடைகளையும் தாண்டி ஜெயிச்ச நம்ம அரசு பள்ளி பிள்ளைங்களுடைய உழைப்புக்கு கிடைச்ச ஆகச்சிறந்த அங்கீகாரம். அது என்ன, அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பெருநகர சென்னை மாநகராட்சியின் கீழே மொத்தம் 417 பள்ளிகள் இயங்கிட்டு வருது. எத்தனை பள்ளிகள்? 417. தொடக்கப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி அப்படின்னு சொல்லி மொத்தமாக 1,08,000க்கும் அதிகமான மாணவ மாணவிகள் சென்னையில் உள்ள பள்ளிகளில், அரசு பள்ளிகளில் படிச்சுட்ருக்காங்க. இப்போ விஷயம் என்னென்னா, இந்த 2025 to 26 கல்வியாண்டில் நடந்த 10th 12th அரசு பொது தேர்வுகள், பப்ளிக் எக்ஸாம் நடந்துச்சு இல்லையா? ஸோ அந்த தேர்வு முடிவுகள் வெளியாச்சு. அதில் சென்னை பள்ளிகளில் படித்த மாணவ மாணவிகள் அசாத்தியமான மதிப்பெண்களை அள்ளி குவிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். சும்மா ஒருத்தரோ 2 பேரோலாம் இல்லைங்க, மாஸ் மார்க் வாங்கின 1085 மாணவ மாணவியர். அவங்க இந்த அளவுக்கு உயர பறக்கிறதுக்கு ரெக்கையாகவும் உறுதுணையாகவும் இருந்த 1005 தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள். ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா 2090 பேரை ஒரே மேடையில் கூப்பிட்டு நம்ம மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் அவர்கள், சென்னை மேயர் திருமதி ஆர் பிரியா அவர்கள் கல்வி ஊக்கத்தொகை வழங்கி கௌரவிச்சிருக்காங்க. அதோடைய மொத்த மதிப்பு எவ்வளோ தெரியுமா? சும்மா சாதாரண தொகைலாம் இல்லைங்க, 72,03,000 ரூபாய். சாதித்த நம்ம அரசு பள்ளி பிள்ளைங்களுக்காக 72,03,000 ரூபாயை அள்ளி வழங்கியிருக்கு நம்ம அரசாங்கம். இதில் இன்னும் ஒரு ஹைலைட் இருக்குங்க. 10வது 12வது வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி, அதாவது சென்டம் ரிசல்ட் கொடுத்த 24 பள்ளிகளுக்கு தலா 1,00,000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல் போன வருஷத்தை விட இந்த வருஷம் ரிசல்ட்டை எகிர வச்ச 34 பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு முதல் 2, 3ஆம் பரிசுகள்னு ரொக்க பணம் வழங்கப்பட்டிருக்கு. பாடங்களில் 100க்கு 100 எடுத்த மாணவர்களுக்கும் அவங்கள அப்படி உருவாக்கின ஆசிரியர்களுக்கும் தனித்தனியாக ஆயிரக்கணக்கில் ஊக்கத்தொகை கொடுத்து பாராட்டியிருக்காங்க. இந்த விழாவில் நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் அவர்கள் பேசுகிறப்ப ஒரு உருக்கமான வார்த்தையை சொன்னார். அது அங்கே இருந்த அத்தனை பேரோட கண்களையும் கலங்க வச்சுது, அதே சமயம் சிந்திக்கவும் வச்சுது. அவர் என்ன சொன்னார்னா, இன்றைக்கி இந்த மேடையில் மாணவ மாணவிகளாகிய நீங்கள் வாங்குகிற இந்த ஊக்கத்தொகை உங்களை பெற்று வளர்த்து ஆளாக்குன உங்கள் அம்மா அப்பாவுக்கு இந்த வாழ்நாளில் கிடச்ச நோபல் பரிசு மாதிரி அப்படின்னு சொன்னார். இவ்வளோ உண்மையான வார்த்தை இல்லைங்களா? ரொம்ப உண்மையான வார்த்தைங்க இது. வறுமையிலையும் தினக்கூலி வேலைக்கும் போயிட்டு தன்னுடைய பிள்ளைங்க அரசு பள்ளியில் படித்து பெரிய ஆளாக வரணும்னு ஆசைப்படுற அந்த பெற்றோர்களுக்கு அவங்க பிள்ளைங்க மேடையில் போய் விருது வாங்குறத விட உலகத்தில் வேற என்னங்க பெரிய சந்தோஷம் கிடச்சிட போகுது? அடுத்ததாக அமைச்சர் அங்கேருந்து ஆசிரியர் பெருமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் வச்சார் பாருங்க. ஆசிரியர்கள் அப்படிங்கிறது சும்மா பாடம் நடத்துகிறவங்க மட்டும் இல்லைங்க, ஒரு கல்லை செதுக்கி சிலையாக்குற சிற்பிகள். கிளாஸில் ஃபஸ்ட்டு வர அதிக மார்க் எடுக்கிற பிள்ளைங்களுக்கு நீங்கள் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி மெல்ல கற்கக்கூடிய மாணவர்களுக்கும் கொஞ்சம் படிக்கிறதுக்கு தடுமாறுவாங்க இல்லையா? எப்படி படிக்கணும், வார்த்தைகளை படிக்கிறதுக்கு, ஒரு சென்டென்ஸை படிக்கிறதுக்கு, ஒரு சப்ஜெக்டை படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி அந்த படிக்க தடுமாறக்கூடிய பிள்ளைகளுக்கும் அதிகமான ஊக்கத்தையும் பாசத்தையும் கொடுங்க. அவங்கக்கிட்ட நேர்மறையான கருத்துக்களை பேசி அவங்களையும் ஜெயிக்க வைங்க. அவங்களும் உங்கள் கிளாஸ் பிள்ளைங்க தான் அப்படின்னு ஒரு சகோதரனாக நின்று அவர் அந்த இடத்துல பேசினது ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி டீச்சர்ஸ் ஃபாலோ பண்ணாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அதாவது பிள்ளைங்க மிஸ்ஸு திட்டுவாங்க, சார் திட்டுவாங்க அப்படிங்கிற பயத்தை தாண்டி, நான் படிக்கலைன்னா மிஸ்ஸு கஷ்டப்படுவாங்க, நான் படிக்கலைன்னா சார் கஷ்டப்படுவார் அப்படிங்கிற நிலைமைக்கு அது கொண்டு போகும். ஸோ பிள்ளைங்க ஆட்டோமேட்டிக்காக படிப்பாங்க. ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கிற ஒவ்வொருத்தருமே இந்த அதாவது இந்த மெசேஜ் ஏதோ இப்போ நான் சொன்னது தான் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. இது நம்ம கல்வி அமைச்சரே சொன்ன ஒரு விஷயம். என்னென்னா, ஒரு செம்ம பாயிண்ட்டு சொன்னார் லாஸ்ட்டாக. இன்றைக்கி உலகத்தோடைய டாப் நிறுவனங்களில், பன்னாட்டு நிறுவனங்களில், எம்என்சிஸில், பெரிய பெரிய பதவிகளில் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸாக, சிஇஓக்களாக உட்கார்ந்துருக்கிற முக்கால்வாசி பேர் அன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டுடைய அரசு பள்ளிகளில் படித்தவங்க தான். ஸோ இதுதான் இந்த விழாவிலே ஒரு ஆகச்சிறந்த மெசேஜாக நான் பார்க்குறேன்.
அதனால் அமைச்சர் என்ன சொல்லியிருந்தான்னா, வசதி இல்லாத குடும்பத்தில் பிறந்துட்டேன் நான், என்கிட்ட லேப்டாப் இல்லை, ஃபோன் இல்லை, நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறேன் அப்படின்னு உங்களை நீங்களே என்றைக்குமே குறைச்சி மதிப்பிடாதீங்க. உங்களுக்குள்ள திறமை இருக்குது, உழைக்கிற குணம் இருக்குது. அதை மட்டும் நீங்கள் சரியாக பயன்படுத்துனீங்கன்னா, ஒவ்வொருத்தவங்ககிட்டையும் திறமை இருக்குது, ஒவ்வொருத்தவங்ககிட்டையும் உழைக்கக்கூடிய குணமும் இருக்குது. அதை சரியாக பயன்படுத்தக்கூடிய திறமையை தான் நீங்கள் வளர்த்துக்கணும். இந்த உலகத்தில் உங்களை வேறு யாராலையுமே தடுக்க முடியாது அப்படின்னா, நீங்கள் உங்களை தடுக்காமல் இருக்கணும். நீங்களே உங்களை தடுத்துட்டிங்கன்னா உலகத்தில் இருக்க எல்லாருமே உங்களுடைய வளர்ச்சியிலேருந்து உங்களை தடுத்துருவாங்க. ஸோ அமைச்சர் சொன்ன மாதிரி நீங்கள் இன்றைக்கி எந்த பள்ளியில் வேணாலும் படிங்க. ஆனால் நாளைக்கு நீங்கள் பெரிய ஆளாக ஜெயிச்சு உலகமே வியக்கிற உயரத்துக்கு போய் நீங்கள் படித்த அதே பள்ளிக்கு நீங்கள் தான் சிறப்பு விருந்தினராக, சீஃப் கெஸ்ட்டாக காரை விட்டு இறங்கி கெத்தாக உள்ளே போகணும். உங்களுக்காக உங்கள் பள்ளியே காத்துட்ருக்கணும். அதுதான் நீங்கள் உங்கள் ஆசிரியர்களுக்கும் உங்களுடைய பெற்றோர்களுக்கும் உங்களை வாழ வச்ச இந்த மண்ணுக்கும் செய்கிற ஆகச்சிறந்த கைமாறு. ஸோ சாதிப்போம், சரித்திரம் படைப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். குறிப்பாக அரசு பள்ளி மாணவர்களுக்கும் கஷ்டப்பட்டு படிக்கிற பிள்ளைங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.